தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பெயர்ச்சியா கண்டிப்பா இருக்க போது. இதுவரைக்கும் 6ஆம் வீட்ல இருந்து நெறைய பிரச்சனைகள குடுத்திருப்பாரு. குறிப்பா என்ன ப்ராப்ளம்னா, வழக்கு சம்பந்தமான விஷயங்கள். அதாவது சில பேருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆடிட் ப்ராப்ளத்துல வந்து மாட்டிட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சொத்து விஷயத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள்ல மாட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு நடந்திருக்கும். இல்லன்னா டெனன்ட் வந்து உள்ள உட்காந்துட்டு அவன் வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் நெறைய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க. இந்த மாரி வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் மட்டும் முழுமையாக வெளிவடக்கூடிய நல்லது ஒரு குரு பெயர்ச்சியாக இது வந்து இருக்க போது. இதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும். அது வந்து இவங்களுக்கு வந்து வராமயே இருந்திருக்கும். ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கிடைக்காமயே இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து இந்த குரு பெயர்ச்சியில அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். மிகப்பெரிய நல்ல குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உட்காந்து ராசியை பார்க்க போகிறார். பெரிய தெம்பு வரப்போகுது. கொஞ்ச நாளாவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக விலக போகுது. எங்கெல்லாம் தோற்று போவோம்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வியாபாரம் நல்லா இருக்கிறது, குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் கையை இப்படி இருந்தது போக இப்படி கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்கு இருப்பதை குரு பயிற்சி ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசியாதிபதி 7 வந்தாவே பெரிய விசேஷமாச்சுங்களே. தனக்கு எதிர் உள்ளவங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்றது இப்போ தான் உணர்றாரு. அது இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்வைப்படுதுங்க. சகோதர பாசம் அப்படி இருக்குங்க. உதவி பண்ணிக்கிறது, அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ஒற்றுமையான ஒரு பயிற்சியாக அமையும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசி அதிபதி குரு பகவான் கடந்த காலங்களில் 6ஆம் இடத்துல அமர்ந்து தேவையில்லாத அலங்கோலங்களை, தேவையில்லாத அவமானங்களை, தேவையில்லாத ஒரு சில கெட்டதில் கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமான அதி உன்னதமான காலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வயது வந்து கூட திருமணத்தில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், 2 வருஷம் போட்டு 4 வருஷம் போட்டுன்னு சொன்னவங்கெல்லாம் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்கக்கூடிய, அதுவும் குரு பலத்தோடு குதூகலத்தோடு திருமண வாழ்வு அமையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து நிறைய சிரமங்களை வந்து அனுபவிச்சாங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு, கேரண்ட் கையெழுத்து போட்டு, மற்றவங்களுக்கு உதவி செய்து நிறைய உபத்திரவங்களில் வந்து போய் சிக்கிக்கிட்டாங்க. இப்போ வந்து நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. முக்கியமாக வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த குருவான் தரப்போகிறார். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சேமிப்புகள் இனிமேல் வர ஆரம்பிக்கும். நகை நட்டு அதெல்லாம் வாங்குறது, அடகில் இருக்கிற நகைகளை மீட்கிறது, இது மாதிரி நிறைய யோக பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பரிகாரமாக காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள கோவிந்தவாடி அகரம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்ட மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகும்.